எக்கனாமிக்ஸ் புக்கு வந்து அமேசான்ல இருக்கு, வாங்கிக்கோங்க சரிங்களா. நம்ம வந்து இந்த புக்ல வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் வந்து ரெண்டுமே இன்டகிரேட்டடா கவர் ஆன மாதிரி தான் இந்த புக்கை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல வந்து பிவைக்யூ இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 15 இயர்ஸோட ப்ரிலிம்ஸ் பிவைக்யூ அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூ இருப்பீங்க. ஸோ ஹேவ் அ லுக் அட் திஸ் இந்தியன் எக்கானமி புக். நம்ம ஆக்சுவலி 3 வாரமா ஒரே வார்ஃபேர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ட்ரோன் வார்ஃபேர். அன்னைக்கு என்ன பார்த்தோம்னா ஸ்பேஸ் வார்ஃபேர் பார்த்தோம். போன வாரம் ஏஐனால வரக்கூடிய சைபர் வார்ஃபேர் பார்த்தோம். ஃபோர்த்து இல்லை நம்ம 5 டொமைன்ஸ் ஆஃப் வார் பார்க்குறோம்ல, அதில் அடுத்த டொமைன் வந்து ஏர். இந்த எடிட்டோரியல் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கன்வென்ஷனலா வந்து ஏர், வாட்டர் அண்ட் லேண்ட்னு 3 வச்சிருக்கோம். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஏர்ஃபோர்ஸ் இப்போ இந்த 3 ஃபோர்ஸஸ்லயுமே ஏர்ஃபோர்ஸ் வந்து என்னோட ரோல் என்னதுன்னா, ஆர்மியும் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணும், நேவியும் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணும். ஏர்ஃபோர்ஸ்னு தனியாக ஒரு விங் டோட்டலாக ஏருக்காகவே நம்ம ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஏர் காம்பனன்ட் ஆஃப் வார் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் எப்படி டிஃபைன் ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தா, இட் வாஸ் டாமினேட்டட் பை ஃபைட்டர் ஜெட்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர். ஃபைட்டர் ஜெட், ஃபைட்டர் ஹெலிகாப்டர், டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ். இதுதான் வந்து மேஜர். நம்ம எப்பவுமே வந்து டிஃபென்ஸ் பற்றி செக்யூரிட்டியில் பார்க்குறப்போ ஒன்று என்ன பாயிண்ட் பார்ப்போம், நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸுக்கு தேவைப்படுற ஃபைட்டர் ஜெட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 42லேருந்து 45 ஸ்குவாட்ரன் தேவை. நம்ம கிட்ட 33 ஸ்குவாட்ரன் தான் இருக்கு. பற்றாக்குறை இருக்கு, ஃபைட்டர் ஜெட் பற்றாக்குறை இருக்கு. அந்த பற்றாக்குறையை சால்வ் பண்றதுக்கு we need to buy more fighter jet. அதனால தான் நம்ம வந்து தேஜஸ் டெவலப் பண்றோம், ஆர் ரஃபேல் வந்து விலைக்கு வாங்குறோம், ஆர் ரஷ்யா கூட சேர்ந்து 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் வந்து டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரியான பேச்செல்லாம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பேசிட்டு தான் நம்மளுடைய செக்யூரிட்டி பாலிசியை நம்ம டிசைன் பண்ணோம். பட் இப்போ லாஸ்டா ஒரு 3 இயர்ஸா ஏர் டொமைன் வந்து டோட்டலா ரீஆர்கனைஸ் ஆயிருக்கு. ஏர் டொமைன் இஸ் நோ லாங்கர் அபவுட் ஃபைட்டர் ஜெட்ஸ், இட்ஸ் டோட்டலி பீங் ரீப்ளேஸ்ட் பை ட்ரோன்ஸ். ஸோ அப்போ ஏர் டொமைனில் நம்மளோட அந்த வியூ ஆஃப் வி நீட் மோர் ஸ்குவாட்ரன் ஆஃப் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறத வந்து அது இருக்க தான் போகுது. பட் அதுலேருந்து இனிமேல் என்ன பண்ண போறோம்னா வி நீட் டு இன்டகிரேட் மோர் ட்ரோன். இப்போ ஒரு ஜெட்டை வச்சு தான் வார் நடக்குதுன்னு இல்லை, லாஸ்ட்டாக நடந்த 3 மேஜர் வார்ஸ்லையுமே ரோல் ஆஃப் ஜெட் இஸ் வெரி லெஸ். 3 வாருமே இட் வாஸ் டாமினேட்டட் ஒன்லி பை ட்ரோன்ஸ். எந்தெந்த 3 வார்? ஃபர்ஸ்ட் வார் வந்து உக்ரைன் ரஷ்யா வார். உக்ரைன் ரஷ்யா வார்லையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோன் வார்ஃபேர் தான். ஃபைட்டர் ஜெட் வந்து ரிடண்டன்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ நடக்கிற இந்த ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் வார், இங்கேயும் ஃபுல்லா ட்ரோன் வார்ஃபேர் தான். ஸோ போத் ஈரான் இஸ் வெரி குட் இன் ட்ரோன்ஸ். ஆக்சுவலி அவங்கள்ட்ட ட்ரோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த ட்ரோனை தான் ஹெஸ்போலாவும் யூஸ் பண்றாங்க அகேன்ஸ்ட் இஸ்ரேல். அண்ட் இஸ்ரேல் இஸ் ஆல்சோ குட் வித் தி ட்ரோன்ஸ். ஸோ அப்போ ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போகிறதும் ட்ரோன்ஸ் தான். காலங்காலமாக ட்ரோன்ஸில் வந்து லீடர் வந்து யூஎஸ் தான். ஸோ யூஎஸோட ஸ்ட்ராட்டஜி என்னதுன்னா, ட்ரோனை அனுப்பி தான் பாம்பு போட்டு கொள்ளுவாங்க. அவங்களோட சோல்ஜர்ஸை வந்து டைரக்டாக கிரவுண்டில் இருந்தால் இறக்குனா உயிரிழப்பு வரும். அதான் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஈராக்லேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. வியட்நாமில் இருந்தும், வியட்நாம் வாரில், ஆப்கானிஸ்தான் வார், ஈராக் வார்லலாம் அவங்க சோல்ஜர்ஸ் அனுப்பி நிறைய சோல்ஜர்ஸ் செத்து போனது தான் ஃபாரின் பாலிசியில் ஒரு பேக் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ இதுவே வந்து யூஎஸ் ஆர்மி தன்னோட ஆர்மியை ஆன் கிரவுண்ட் இறக்கியிருந்தாங்கன்னா ஈரானில் 1 வீக் கூட தாங்காது. உங்களுக்கு புரியுதா? ஒரு வாரம் கூட தாங்காது யூஎஸ் ஆர்மி இறங்குச்சுன்னா. ஆனா யூஎஸோட பாலிசி ஏன் இத்தனை நாளா ஈரான் வரலன்னா, வி ஓன்ட் சென்ட் தி பூட்ஸ் ஆன் தி கிரவுண்ட் அப்படிங்கிறது தான். நம்ம டோட்டலா ட்ரோன்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் யூஎஸ்ஆல எதுவும் பண்ண முடியல. அப்போ யூஎஸ் வந்து அவங்களோட ஆர்மி இறக்கி காலி பண்ணலாமே அப்படின்னா, யூஎஸ் தன்னோட ஆர்மி அனுப்புனா யூஎஸ்ல அங்க வெடிக்கும். எவனோட நாட்டோட பிரச்சனைக்கு நீ நம்ம சோல்ஜர்ஸ் அனுப்புவியா? அமெரிக்கா பிரச்சனைனா நீ அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அனுப்பலாம். எவனோ 2 பேர் அடிச்சுக்கிறான், அவனுக்கு வந்து நம்ம சோல்ஜர்ஸ் அனுப்பி நம்ம உயிரிழப்பு வரணுமா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஸோ அப்போ சென்டிங் பீப்புள் ஆன் கிரவுண்டுங்கிற இந்த பாலிசியே வந்து ட்ரம்ப் எடுக்கவே இல்லை, அதனால கடைசி வரைக்கும். ஸோ அப்போ இந்த டைம்ல திரும்ப வந்து ட்ரோனோட ரோல்ஸ் தான் இட்ஸ் பிளேயிங் த ரோல். ஸோ 3வது வார் எது அப்படின்னா நம்மளோட ஆப்ரேஷன் சிந்தூர். ஆப்ரேஷன் சிந்தூர் விச் ஹேப்பன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் டோட்டலா ட்ரோன் தான். வெறும் ட்ரோன்களாக வச்சு தான் மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருந்தோம். அப்போ தான் நம்மளுடைய ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டமான ஆகாஷ் டீர் அண்ட் ஆகாஷ் சிஸ்டமும், அப்புறம் நம்ம ரஷ்யாலேருந்து வாங்கின S-400 அந்த S-400 சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதை அப்கிரேட் பண்ணி தான் இப்போ வந்து நம்ம வந்து சுதர்ஷன் சக்ரா அப்படிங்கிற மிஷனும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எல்லாருமே இப்போ ட்ரோன் வார்ஃபேர் நோக்கி போகிறோம். அண்ட் இந்த வாரம் ஹிந்துவிலேயே ஒரு நியூஸ் பேப்பர் தான் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க. CISFும் CRPFும் கிட்டத்தட்ட 7000 சோல்ஜர்ஸ்க்கு ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ்க்கு ட்ரைனிங் தராங்க. ஏன்னா தட் இஸ் தி ஃபியூச்சர். இப்போ CAPF CRPFல துப்பாக்கி யூஸ் பண்ண கற்றுக் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் ட்ரோன் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ட்ரோன் ஒன்று வந்ததுன்னா அது எப்படி கீழே இருந்தே அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதை எப்படி ரிட்டாலியேட் பண்ணணும். ஸோ ட்ரோன் வார்ஃபேர் அண்ட் கவுண்டர் ட்ரோன் வார்ஃபேர்ஸ் வந்து இப்போ வந்து ட்ரைனிங்கில் தராங்க. ஸோ அப்போ ஃபியூச்சர் இஸ் ட்ரோன் வார்ஸ். ஸோ அப்போ அதுக்கு நம்ம எப்படி தயாராகிறது? இந்த வாரம் ஹிந்துலேயே வந்தது. இது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல வந்துச்சு, இட் டிட் கம் இன் தி ஜென்ரல் பேப்பர். அண்ட் எக்ஸ்பிரஸ்லி இந்த வாரம் வந்து ட்ரோன்ஸ் பற்றி வந்தது.
ஸோ பேப்பர் 3 செக்யூரிட்டியில் செக்யூரிட்டி ட்ரையாலஜியில் 3வது டைமென்ஷனில் பார்க்குறோம். ஃபார் டிகேட்ஸ் மிலிட்ரி பவர் ஹஸ் பீன் டிஃபைன்ட் பை ஸ்கேல் ஆஃப் சொஃபஸ்டிகேஷன் ஆஃப் கன்வென்ஷன். மிலிட்ரினா நம்ம என்ன பண்ணோம், ஏர்கிராஃப்ட் வாங்கணும், டேங்க் வாங்கணும், ஆர்டிலரி வாங்கணும். ஆர்டிலரினா அந்த இது ஹவுட்ஸர் மாதிரி பெரிய கன்ஸ், ஆர்டிலரி வாங்கணும், வார்ஷிப் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ அதுலேருந்து மூவ் ஆகி வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ட்ரோன். முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஏர்கிராஃப்ட், டேங்க், ஆர்டிலரிலாம் யார்கிட்ட இருக்கும்னா கவர்மெண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கும். இந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் லைக் இப்போ வந்து ஒரு ஹெஸ்பொல்லாவோ, ஹமாஸோ, இல்லை வந்து நக்சல்ஸோ ஆர் டெரரிஸ்டோ, இவங்க கிட்டலாம் வந்து பெரிய பெரிய ஆர்டிலரிலாம் இருக்காது. அதனால ஆட்டோமேட்டிக்காக அசிமெட்ரிக் வார்ஃபேரில் ஈஸியாக ஒரு கண்ட்ரியால் ஒரு இன்சர்ஜென்ட் குரூப்பை சப்ரஸ் பண்ணிட முடியும். பட் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வார்ஃபேரில் என்னென்னலாம் பயன்படுத்துகிறாங்க, சைபர், ட்ரோன். இந்த சைபர் ட்ரோனில் என்ட்ரி பேரியரே இல்லை. ஈஸியாக ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்க்கு சைபர் கிடச்சிரும், ஆன்லைனில் ஹேக் பண்ணுறது. ஆர் அதே மாதிரி ஈஸியாக வந்து ஒரு நான் ஸ்டேட் ஆக்டருக்கு ட்ரோன் கிடைக்கும். ட்ரோன்ஸ் ஆர் சீப். ஸோ ட்ரோனை வச்சு ஈஸியாக இன்னைக்கு வார்ஃபேரை நடத்தலாம். ஸோ அப்போ அசிமெட்ரிக் வார்ஃபேரில் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் லைக் டெரரிஸ்ட் குரூப்ஸ், இன்சர்ஜென்ட்ஸ், இவங்களுக்கும் வந்து ஒரு சிமெட்ரி கிடைக்குது. ஏன்னா அவங்க கையில் ட்ரோன் ஆக்சசிபிலிட்டி. அப்போ ட்ரோன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் டியூவல் யூஸ் டெக்னாலஜி. டியூவல் யூஸ் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். சிவிலியன் பர்பஸஸ்க்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்ம அதை பயன்படுத்துவோம், மிலிட்ரிக்கும் பயன்படுத்துவோம். அப்படின்னு இருக்கிறது தான் டியூவல் யூஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ட்ரோன் வந்து நம்ம கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுக்கவும் யூஸ் பண்ணுறோம், கேமரா வீடியோ எடுக்கவும் யூஸ் பண்ணுறோம், ஆர் வந்து ஏரியல் சர்வைலன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், வார்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ டிஃபென்ஸ்க்கு யூஸ் ஆகுது, சிவிலியன் யூஸ்க்கு யூஸ் ஆகுது. இதுதான் டியூவல் யூஸ்ன்றோம். ட்ரோன் வந்து அந்த மாதிரி ஒரு முக்கியமான டியூவல் யூஸ் டெக்னாலஜியாக மாறி இட் இஸ் கிரியேட்டிங் தி இஷ்யூஸ். ஸோ அந்த கொரில்லா வார்ஃபேரில் முன்னாடி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ். நோ தே ஆர் யூசிங் ட்ரோன்ஸ். திஸ் அசிமெட்ரி ஷேட்டர்ட் இன் தி ரீசன்ட் வார். கமர்ஷியலி டிரைவ்ட் ட்ரோன்ஸ் வந்து டெக்னிக்கலாக சொல்கிறப்போ அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம்ஸ், UASன்னு சொல்கிறாங்க, இல்லை UAVன்னு சொல்லுவாங்க, அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் ஆர் அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம்ஸ். ஸோ UAV ஆர் UAS அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் அட் ஸ்கேலில் பண்ணி தே ஆர் ரீகான்ஃபிகரிங் இட் டு மல்டி ரோல் ஆப்ரேஷன்ஸ். ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா வாருக்காகவே தனியாக ட்ரோன்ஸை வந்து மாஸ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இட்ஸ் ஈஸி டு ப்ரொடியூஸ் 1000 ட்ரோன்ஸ் கம்பேர்ட் டு மேக்கிங் 1 ரஃபேல். ஒரு ரஃபேல் ஜெட்டை தயாரிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 10,000 ட்ரோனை தயாரிச்சிடலாம் ஈஸியாக ஒரு லார்ஜ் ஸ்கேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்ட்டில். அப்போ இந்த 10,000 ட்ரோன்ஸ் வந்து ஒரு ரஃபேல்னா 10 ரஃபேலை கூட காலி பண்ணுற கெப்பாசிட்டியை கொடுத்துரும் உங்களுக்கு. அவ்வளோதான் உங்களுக்கு லாஜிக். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து வார் வந்து இட் இஸ் மூவிங் ஆன். உடனே வந்து சொல்லாதீங்க ரஃபேல் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது அப்படின்னு. நம்ம ஆன்சர் ரேட்டிங்காக பொதுவாக வந்து டெக்னிக்கலாக பேசிக்கிட்டு இருக்கோம், சரியா? ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பாகிஸ்தான் சைடில் ஏர்கிராஃப்ட்ஸு இட் வாஸ் ப்ராட் டவுன் பிட்வீன் திஸ் வாரில். ஸோ அதுதான் வந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரோன்ஸ் வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ், சர்வைலன்ஸ் அண்ட் ரீகனெக்ஷன்ஸ், இதுதான் ISRன்னு பார்க்குறோம். நம்மளா ஸ்பேஸ் வார்ஃபேர்லையும் பார்த்தோம். அது இன்டெலிஜென்ஸ் கேதரிங். ட்ரோனில் ஒரு கேமரா வச்சு நீங்கள் பக்கத்து நாட்டுக்கு அனுப்பலாம் சீக்கிரட்டாக. அது சீக்கிரட்டாக அப்படியே பறந்து போயிட்டு எல்லா வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரும். ஸோ அதான் இன்டெலிஜென்ஸ், சர்வைலன்ஸ் அண்ட் ரீகனெக்ஷன்ஸ். அண்ட் டார்கெட் அக்விசிஷன். இப்போது என்னதுன்னா தீவிரவாதத்தோட கேம்ப் எங்கே இருக்குது இப்போ நம்ம பார்க்குறோம். POKல தீவிரவாதிகளோட கேம்ப் எங்கே இருக்குன்னா நம்மளோட சர்தார் அனுப்ப முடியாது. சர்தாருங்கிறது ஒரு ஹியூமன், அவருக்கு ரிஸ்க்கு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் ட்ரோன் அனுப்பலாம். சர்தார்னா நம்ம கார்த்தியை சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு படத்தோட ரெஃபரன்ஸ் சொன்னால் புரியணும். ஒரு ஹியூமனை வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்டாக அங்கே அனுப்பி அவனை போய் பார்த்துட்டு டேட்டா எடுத்துகிட்டு வர சொன்னால் அவனுக்கு ஏதாவது ஆகலாம். ஆனால் அதே ஒரு ட்ரோன் அனுப்புனாலும் ட்ரோன் செத்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு புரியுதா? ப்ளஸ் ட்ரோனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மனைவியும் குழந்தைகளும் இருக்க மாட்டாங்க, ஆனால் ஹியூமன்ஸ்க்கு இருப்பாங்க. ப்ளஸ் ட்ரோன் வந்து டிஸ்க்ரீட்டாக ஈஸியாக போயிட்டு லொக்கேஷன் நோட் பண்ணிட்டு வந்துடும். லொக்கேஷன் நோட் பண்ணிட்டு வந்த பிறகு நம்ம ப்ரிசிஷனாக இங்கேருந்து ஒரு மிசைல் அனுப்பி கூட அட்டாக் பண்ணிக்கலாம். அதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஆர்டிலரி ஸ்பாட்டிங், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், லாஜிஸ்டிக் சப்போர்ட். ட்ரோன் எதுக்கெல்லாம் இருக்குன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர். எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னா என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லா கம்யூனிகேஷன்ஸும், இப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட் மேலே பறக்குது, ஒரு மிலிட்ரி ஷிப் போயிட்டு இருக்கு, ஒரு சோல்ஜர் போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் வாக்கி டாக்கியில் கம்யூனிகேஷனில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரேடியோ வேவ்ஸ் தானே. அந்த ரேடியோ வேவ்ஸ்லாம் காற்றுல தானே போயிட்டு இருக்கு. காற்றுல போகிற அந்த ரேடியோ வேவ்ஸ் அந்த சோல்ஜருக்கோ இல்லை அந்த ஷிப்புக்கோ அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கோ இல்லை எதுக்கோ ஒன்று தானே பேஸ்லேருந்து போயிட்டு இருக்கு. அதை அவர் ரிசீவ் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு ரிசீவரை நான் ரெடி பண்ணி நடுவில் வச்சுக்கிட்டா எனக்கும் கேட்கும். உங்களுக்கு புரியுதா? என்கிரிப்ஷன்லாம் இருக்கும், பட் சைபரில் நான் என்கிரிப்ஷன் எல்லாம் பிரேக் பண்ணி நான் நடுவில் வச்சா எனக்கும் கிடைக்கும். அடுத்த லெவலில் என்ன பண்ணலாம்? ஒன்று என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஈவ்ஸ் ட்ராப்பிங்னா என்ன அப்படின்னா ஒட்டு கேட்கறது. உங்களால் இந்த ரேடியோ வேவ்ஸை கேப்சர் பண்ணி ஒட்டு கேட்க முடியும். ரெண்டாவதா வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படி போகிற ரேடியோ வேவ்ஸை தடுக்க முடியும். ஹையர் ஃப்ரீக்வன்சி அனுப்பி அதை டிஸ்டர்ப் பண்ணலாம். டிஸ்டர்ப் பண்ணி நீங்கள் வேற ஒரு நியூஸ் அனுப்பலாம்.
இந்த மாதிரி தான் இன்னைக்கு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் போயிட்டு இருக்கு. எல்லாமே நம்ம ரேடியோ வேவ்ஸ்ல இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது ஒரு டேர்ம். எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னா என்னதுன்னா, இந்த மாதிரி ரேடியோ வேவ்ஸை டிஸ்டர்ப் பண்றது மூலமா அதை பிளாக் பண்றது, இல்ல வேற மெசேஜ் அனுப்புறது, இல்ல ஈவ்ஸ் டிராப் பண்றது, ஒட்டு கேட்கறது, இந்த மாதிரி பண்றது மூலமா வார்ஃபேர் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. இந்த வேலைகள்லாம் இப்போ ட்ரோன் பண்ணும். ட்ரோன்ல வந்து அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி உள்ள ட்ரோனை நீங்க எதிரி நாட்டுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கும். சிஎமோட கான்வாய் பாக்குறீங்களா? இப்போதான் நிறைய பேர் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. முன்னாடி ஒரு கார்ல பெரிய ஆண்டனாவோட ஒரு கருப்பு கார் இருக்கும், பின்னாடி ஒரு கார்ல பெரிய ஆண்டனாவோட இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது என்னது? சிக்னல் ஜாமர். எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்காக தான். இந்த மாதிரி எதுவுமே அது பக்கத்துல போக முடியாது. ஒரு ட்ரோன் எடுத்துக்கிட்டு நீங்க கார் பக்கத்துல அந்த ட்ரோன் பறக்கலாம், பட் ஒன்ஸ் கிட்ட போன பிறகு அதோட சிக்னல் வேலை செய்யாது. ஸோ பிஎம் சிஎம்க்கெல்லாம் வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் தான் எலக்ட்ரானிக் வார்ஃபேர். ஸோ அது சிக்னலை வந்து ஜாம் பண்ணும். ஸோ அதான் வந்து அதோடைய ஐடியா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரோன் யூஸ் பண்ணலாம். அக்ராஸ் தி கன்கரண்ட் தியேட்டர்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக், வைட் ஸ்ப்ரெட் டிசிசிவ். ஸோ இந்த மாதிரி ட்ரோன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, மிலிட்ரி பவர்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறதே மாறிடுச்சு. அதான் அந்த பாயிண்ட் தான் we are discussing. ஸோ இதில் வந்து எந்தெந்த வார்லலாம் ட்ரோன் யூஸ் பண்ணால், ஃபர்ஸ்ட் உக்ரைன் வார், கன்வென்ஷனல் வார் இன்வால்விங் காம்பேட் ஏர்கிராஃப்ட், டேங்க் அண்ட் ஆர்டிலரி. ஆரம்பத்தில் ஏர்கிராஃப்ட், டேங்க், ஆர்டிலரி அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. 2023 என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலாக ட்ரோன் வார்ஃபேராக மாறிடுச்சு. ரஷ்யா அவனோட ட்ரோனை காலி பண்ணி ஈரான் கிட்ட இருந்தெல்லாம் ட்ரோன், ஈரான் இஸ் அ வெரி பிக் பிளேயர் இன் ட்ரோன், ஈரான் கிட்ட இருந்து ட்ரோன் வாங்கி ரஷ்யா யூஸ் பண்ணான். அந்த அளவுக்கு அவன் போயிட்டான். யுக்ரைனுக்கு வேர்ல்ட்ல இருக்க எல்லா நாடுகளும் சேர்ந்து அவன் ட்ரோனை கொடுத்தாங்க. ஸோ அப்படி வச்சு அது ட்ரோன் வார்ஃபேரா தான் போயிட்டு இருக்கு. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ட்ரோன் இன்டென்சிவ் கான்ஃபிளிக்ட் எதுனா ரஷ்யா உக்ரைன் வார் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோன் வாரா தான் போயிட்டு இருந்தது. உக்ரைன் rapidly adopted commercially available drones for civilian purposes such as aerial photography, mapping and basic surveillance. எல்லாத்துக்குமே வந்து ட்ரோனை வந்து சூப்பராக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, சிவிலியன் ஆல்ரெடி வாருக்காக ட்ரோன் ரெடி ஆனதுக்கு டைம் ஆச்சு, ஒரு 2 years ஆச்சு. இமீடியட்டாக உக்ரைன் என்ன பண்ணாங்கன்னா, சிவிலியன் பர்பஸ்க்காக தயாரித்த எல்லா ட்ரோனையும் ரீஃபிட் பண்ணுறாங்க. எப்படி ரீஃபிட் பண்ணுறாங்கன்னா, லைக் ஃபோட்டோகிராஃபிக்கு அதுக்கெலாம் தான் ட்ரோன்ஸ் இருக்குது, ஆர் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி, மேப்பிங்கு, சர்வைலன்ஸு, இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே ரீஃபிட் பண்ணி ரிகனைசன்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் சிஸ்டமாக மாற்றி அதை வாருக்கு பயன்படுத்தினாங்க. ஸோ அதுதான் வந்து உக்ரைன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாங்க. ஸ்மால் குவாட்காப்டர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸ் ஆர் ப்ரோக்ரெசிவ்லி வெப்பனைஸ்ட் அட் லோ காஸ்ட் ப்ரிசிஷன் கைடட் மியூனிஷன்ஸ். மியூனிஷன்ஸ்னா ஒன்றும் இல்லை, பாம்பை தான் மியூனிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்மால் குவாட்காப்டர்ஸ்னா 4 விங் இருக்கிற நம்ம பார்க்குற கன்வென்ஷனல் ட்ரோன், அது எல்லாத்தையுமே வந்து மாத்துறாங்க. எஃபிவி ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸ். எஃபிவி ட்ரோன்ஸையும் வாருக்கு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரோனில் கேமரா இருக்கும், அந்த ட்ரோனுக்கு கீழே வந்து உங்களுக்கு பாம் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஆர் வந்து சிக்னல் ஜாமர்ஸ் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஆர் வெறும் கேமரா மட்டும் வச்சுக்கலாம். அந்த கேமராவோட ஃபுட்டேஜ் வந்து இங்கே விஆர் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த ஓட்டுற ஒர்க் வரும். ஸோ விஆரில் இவர் பார்த்துக்கிட்டே வந்து எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம்ல, ஒரு ஹியூமனால போக முடியாத இடத்துல விஆரில் மாட்டிக்கிட்டு இவர் எதை வேணாலும் போய் பார்க்கலாம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ சிஸ்டம். இந்த எஃபிவி ட்ரோன்ஸை வச்சு ப்ரிசிஷன் அட்டாக்ஸ் வந்து பண்ண முடிஞ்சது. டேரெக்டாக எங்கே போய் அட்டாக் பண்ணுமோ அங்கேயே போயிட்டு பாம்பை ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம், இல்லை அங்கேருந்து அதை வேடிக்கையும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எஃபிவி ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஃபியூச்சரில் நிறைய டிமாண்ட் இருக்கு. சரியா? FPV system in inexpensive commercially available platform originally designed for recreational racing. ட்ரோன் ரேஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரேசர்ஸ் எல்லாம் வாரில் வந்து கூப்பிட்டாங்க. ஏரியல் ஃபோட்டோகிராஃபி அது எல்லாமே வந்து தே கன்வெர்டட் இன்டு அ VR பேஸ்டு ஆப்ரேஷன். ஸோ ஜஸ்ட் என்னதுன்னா, ட்ரோன் வார்ஃபேர் இஸ் ரைசிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா என்னென்ன டைமென்ஷன்லாம் அது ரைஸ் ஆகுது அப்படின்னு எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெட்ரோ ஃபிட் பண்ணுறோம். ரெண்டாவதுல ஃபர்ஸ்ட் பர்சன் ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரிஸ்லாம் எழுதுறதுக்கு தான் மெயின்ஸில். எஃபிவி சிஸ்டமில் இந்த மாதிரி வந்து ஏரியல் ரெக்ரியேஷனல் ரேசிங், ஏரியல் ஃபோட்டோகிராஃபிக்காக இருக்க ட்ரோன் எல்லாம் வாருக்கு ரெட்ரோஃபிட் பண்ணுறாங்க. VR பேஸ்டாக வேலை செய்யுது. கண்ட்ரோல் த்ரூ லைவ் வீடியோ ஃபீட் டிரான்ஸ்மிட்டட் டு ஆன்போர்ட் கேமரா த்ரூ வர்ச்சுவல் ரியாலிட்டி காகல்ஸ். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸப்ஷனல் ப்ரிஷனல் மேனவரபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ். Among the most prominent heavy lift hexacopter vampire drones with modular platforms. ஸோ யுக்ரைன் ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் FPV சிஸ்டம் ஒன்று பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாடியுலர் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை கொண்டு வராங்க. என்னதுன்னா, பாபா யாகா அப்படின்னு ஒரு குவாட்காப்டர் ரெடி பண்ணுறாங்க. சாரி, ஹெக்ஸாகாப்டர்னா என்னதுன்னா 6 விங் இருக்கும். இந்த பாபா வாகாங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் கால் வேம்பயர். இதில் வந்து என்னதுன்னா மாடியுலர் ரெட்ரோ ஃபிட்டிங். கீழே வந்து மாடியுலர் சிஸ்டம்னா என்னதுன்னா, எதை வேணா எடுத்துக்கிட்டு எதை வேணா ஆட் பண்ணிக்கலாம். அதான் மாடியுலர்னா ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாங்கிறதா மாடியுலர் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங்.
ஸோ அதில் வந்து கீழே எந்த சிஸ்டம் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அது ரெக்கனைசன்ஸ்க்கு இருக்கும், இன்டெலிஜென்ஸ் கேதரிங்க்கு இருக்கும், ஃபர்ஸ்ட் பர்சன் வியூக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பாமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காமிகாசே சூசைட் பாமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சிஸ்டமாக வேணாலும் அதை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்தது. ஸோ அது வந்து வேம்பயர் ட்ரோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வித் மாடுலர் பிளாட்ஃபார்ம்ஸ். இது வந்து அடுத்த டைப் ஆஃப் ட்ரோன்ஸ். மாடுலர் பிளாட்ஃபார்ம்ஸில் எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சிஸ்டம். பாபா யாகா அப்படிங்கிற பேர் வந்து வச்சுருக்காங்க. நம்ம இதே ட்ரோனை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? பெஸ்டிசைட் போடுறதுக்கும் ஃபெர்டிலைசர் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சருக்கு. டெக்னாலஜி இஸ் ஜஸ்ட் டெக்னாலஜி. ஹியூமன் எதுக்கு அதை பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறதுல தான் எல்லாம் இருக்குது. அடுத்த டைப் வந்து காமிகாசே. காமிகாசே ட்ரோன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றிலாம் பேசுகிறப்போ பார்த்துருக்கோம். காமிகாசேனா சூசைட் பாம்பர். இந்த ட்ரோன் எப்படின்னா இதில் பாம் இருக்கும், இது வந்து எதிரி நாட்டுக்கு போகும், எங்கே போய் விழணுமோ அந்த லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அங்கே போய் அது விழுந்துடும், விழுந்து வெடிச்சிடும். அதான் வந்து காமிகாசே ட்ரோன்ஸ். சூசைட் பாம்பர் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. ஸோ ட்ரோனில் 2 டைப் இருக்குது. ஒன்று பாம்பை போய் ட்ராப் பண்ணிட்டு திரும்ப வந்துடும். ஸோ அது நார்மலான ஒரு ஜெட்டு மாதிரி தான், அது போய் ட்ராப் பண்ணி திரும்ப வரும், ரீயூஸ் பண்ணிக்கலாம். காமிகாசேங்கிறது ஒன் டைம் யூஸ் தான். ஸோ இதுதான் வந்து இதோடைய அட்வான்டேஜ். யூஎஸ்லாம் வந்து இதில் தான் பயன்படுத்துவாங்க. யூஎஸ் வந்து ஆக்சுவலி மல்டிபிள் யூஸும் வச்சிருக்காங்க, காமிகாசையும் வச்சிருக்காங்க. ஈரான் தான் வந்து காமிகாசே நிறைய வச்சிருக்கு. ஷாஹித் அப்படிங்கிற ட்ரோன் சிஸ்டம் இருக்கு. அப்புறமா வந்து ஜிப்ரீல் அப்படிங்கிற ட்ரோன் சிஸ்டம் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்னா காமிகாசே டைரக்டா சூசைட் அட்டாக்ஸ் பண்ணும். ஸோ எஃப்இவி காமிகாசே ஸ்ட்ரைக் ட்ரோன்ஸ். இது வந்து இன்எக்ஸ்பென்சிவ் குவாட் காப்டர்ஸ் கேரிங் எக்ஸ்ப்ளோசிவ் பேலோட்ஸ். ஸோ இது வந்து கிரெனேட் வச்சிருக்கோம், அது ஏதோ ஒரு பாம் வச்சிருக்கோம், அது போய் ப்ரிசிஷனாக போயிட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு பெரிய மிசைலு அக்னி பிருத்வி அப்படின்லாம் ரெடி பண்ண தேவையில்ல. காமிகாசே ஒரு 100 ரெடி பண்ணி அமிச்சிட்டா போதும், அவ்வளோதான் சிஸ்டம். இப்போ ஒரு பிருத்வியில் அக்னி போகுதுன்னு வைங்களேன், அதை வந்து மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிடெக்ட் பண்ணி கவுண்டர் மிசைல் அமிச்சிடும். 100 காமிகாசே போச்சுன்னா கவுண்டர் மிசைலால் 60 தான் அடிக்க முடியும், மிச்சம் 40 பேர் விழுந்தாலும் வெடிப்போம். இதுதான் வந்து ட்ரோன் வார்ஃபேரில் ஒரு புது இது. அதுதான் ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ காமிகாசேல இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. எந்த மாடல் நீங்கள் குவாட் காப்டரும் டெவலப் பண்ணலாம், இந்த மாதிரியும் டெவலப் பண்ணலாம். இது வந்து ஈரானோட ஷாஹித் ட்ரோன்ஸ். இந்த ஷாஹித் ட்ரோன்ஸ் தான் வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் வாரில் யூஸ் பண்ணாங்க. அண்ட் இதை தான் ஹெஸ்போல்லாவும் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஈரானும் அவனை சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயும் அடிக்கிறான்ல, ஸ்கைஃபால் மாதிரி. ஸ்கைஃபால் படம் கிளைமேக்ஸ் மாதிரி சுற்றி இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்கைஃபால்னு ஒரு ரீலில் நீங்கள் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்களே, இந்த ஸ்கைஃபால் கேட்டிருக்கீங்களா? அது எவ்வளோ பெரிய சீன் தெரியுமா? அது ரீலில் காமெடியாக வந்து முடிஞ்சிடுச்சு ஜேம்ஸ் பாண்ட் படத்தில். ஸோ அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா சுற்றி வந்து யுஏஇ, கத்தார், பஹ்ரைன் எல்லா இடத்துலையுமே போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க ஈரான். அதெல்லாம் இதை வச்சு தான் அடித்தாங்க. ஷாஹித் அப்படிங்கிற ட்ரோன் சிஸ்டம். ஷாஹித்னா என்னதுன்னா சூசைட் பாம்பர், சூசைடர். அவர் தான் ஷாஹித் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெரரிஸ்டெல்லாம் சூசைட் அட்டாக்லாம் பண்ணுவாங்கள்ல பைத்தியக்காரனுங்க, அவங்கள தான் வந்து ஷாஹித் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை வந்து பாசிட்டிவ் டேர்மில் வந்து எப்படின்னா நாட்டுக்காக வீரமரணம் அடையவரவங்களையும் ஷாஹித் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஷாஹித் பகத்சிங் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் லேட்டர் டைமில் வந்து நம்ம ஷாஹிதுங்கிற வேர்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தீவிரவாதிகள் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பேர் ஷாஹிதே கிடையாது. ஸோ நல்ல காசாக இருந்தாலும் ஒத்துக்கலாம். லாய்ட்ரிங் மியூட்டேஷன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து லாய்ட்ரிங் மியூட்டேஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ காமிகாசேனா என்னதுன்னா நீங்கள் லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது பாட்டி அங்கே போய் விழுந்து செத்துரும். லாய்ட்ரிங் மியூட்டேஷன்ஸுங்கிறதும் காமிகாசேவோட ஒரு வேரியன்ட் தான். இது வந்து மேலே லாய்டர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வானத்திலேயே அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு லொக்கேஷன் கமாண்டை நீங்கள் எப்போ வேணால் ஃபீட் பண்ணிக்கலாம். ஒரு 6 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு ஃபீட் பண்ணாலும் அது அங்கே புது லொக்கேஷன் வாங்கிட்டு அங்கே போய் விழுந்துடும். ஸோ லாய்ட்ரிங்னா ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கிறது. மியூனிஷன்ஸ்னா பாம், ஏரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிற பாம்பை தான் லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் வந்து ராம் 2, ஜோசுலா அப்படிங்கிற நிறைய டைப்ஸ் வந்துருக்கு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் என்னென்ன நோட் பண்ணணும்னா அந்த பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, காமிகாசே, லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ். லாய்ட்ரிங் மியூனிஷன் இஸ் அ டைப் ஆஃப் காமிகாசே தான். நெக்ஸ்ட் வந்து பாமர் ட்ரோன்ஸ். பாமர் ட்ரோன்ஸ் இஸ் கன்வென்ஷனல் தான், ரீயூசபிள் தான். இந்த யூஎஸ் வந்து காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த படம் பார்த்தீங்களா, எஃப்ஐஆர்னு ஒரு படம் இருக்குது, விஷ்ணு விஷால். நம்ம இந்தியன் எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு சொல்லணும்னா எஃப்ஐஆர் படத்தை சொல்லலாம். கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷ்ணு விஷால் நடிச்சிருப்பார். கிளைமேக்ஸில் ஒரு ட்ரோன் தான் வந்து அந்த அம்பத்தூரில் இருக்கிற பிளான்ட்டை வந்து அழிக்கிறதுக்கு வரும். அதுதான் வந்து பாமர் ட்ரோன்ஸ். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பறக்கும், பாம்பு போடும், திரும்ப போயிடும், ரீயூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை வாட்டி வேணாலும். ரீயூசபிள். அந்த படமும் தெரியாதா?
நான் உங்களுக்கு வந்து அமெரிக்கன் படங்கள்லாம் எதுவும் சொல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தான் எஃப்ஐஆர் சொன்னேன். விஷ்ணு விஷாலே எங்களுக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னேன். இப்போ அவருக்கு வருது கட்டா குஸ்தி 2 வருது. 1 சூப்பராக இருக்கும், 2 வருது. நெக்ஸ்ட் வந்து ரீயூசபிள் லார்ஜ் அடாப்டட். ரீயூசபிளில் வந்து திரும்ப எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. DJI மேவிக் இதில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஜோசுலா இதான் ஆன்சரில் எழுதுறப்போ ஒரு வேர்டாக போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ரிலிம்ஸில் மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்கலாம். அந்த டைமென்ஷனில் தான் இந்த நேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ லேட்டஸ்டா இதுதான் எக்ஸ்பிரஸோட ஆர்டிக்கல் இருந்தது. என்னதுன்னா ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸ், FPV ட்ரோன்ஸ் அப்படின்னு புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. ஃபைபர் ஆப்டிக் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸ். ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸ்னா ஒன்றும் இல்லை, இது வந்து காத்தாடி மாதிரி. இப்போ ட்ரோன்னா வந்து ரிமோட்டில் ஆப்ரேட் ஆகுது. காத்தாடினா என்ன? நூல் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து காத்தாடி மேலே பறகுது, ஆனால் உங்ககிட்ட அது கனெக்டடாக தான் இருக்கும். நீங்கள் நூலை விட விட அது போகும். டீல் விடுறப்போ நூல் விடணும், அப்போ தான் வந்து அடிக்க முடியும். ஸோ அப்போது காத்தாடி விட்டுருக்கவங்களும் தெரியும். ஓகே, இப்போ அதெல்லாம் பேன் பண்ணதுனால நிறைய பேர் அதை விடுறது இல்லை. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா, இதில் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வில் பி கனெக்டட் வித் தி ட்ரோன் அண்ட் திஸ் ட்ரோன் வில் ஹாவ் அ சிஸ்டம். இப்போ இது ஃபுல்லாக என்ன இருக்குன்னா, ஸ்பூல் இருக்கும். ஸ்பூல்னா அந்த இதுதான் நம்ம வந்து காத்தாடி விடுறப்ப யூஸ் பண்ணுவோம்ல, நூல்கண்டு. அந்த மாதிரி ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்கிற ஒரு ஸ்பூல் வந்து அந்த ட்ரோனோட கனெக்ட் ஆயிருக்கும். அது வந்து பறக்க பறக்க அந்த வயரை விட்டுட்டு அப்படியே பறக்கும், காத்தாடி மாதிரி. இந்த மாதிரி பாருங்க, வயர் விட்டுட்டே பறக்குதா. ஸோ இது வந்து ஏர்ல போகும். எதுக்கு இப்போ நான் வயரை வச்சு பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, HD வீடியோஸ்க்காக. உங்களுக்கு வந்து ஹை டெஃபினிஷன் ரியல் டைம் வீடியோஸ் வேணும். ஏன்னா ட்ரோன் கேமராலாம் மொக்கையாக தான் இருக்கும். உங்களுக்கு ஹை டெஃபினிஷன் வீடியோ வேணும்னா ரேடியோவில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று என்னதுன்னா, ரேடியோ வார்ஃபேரில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ சாதாரணமாக ட்ரோன் வந்து ரிகனைசன்ஸ்க்கு நீங்கள் அனுப்புறீங்க, சர்வைலன்ஸ்க்கு. அது அங்கேருந்து வீடியோ எடுத்து சீக்கிரட்டாக அனுப்பிக்கிட்டு இருக்கு. இப்போ ரேடியோ வார்ஃபேர், எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் நம்ம பார்க்குற பிரச்சனை என்னன்னா, நடுவில் அந்த டேட்டாவை வந்து ஈவ் ஸ்ட்ராப்பிங் பண்ணலான்னு சொல்கிறோம், டிஸ்டர்ப் பண்ணலான்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, உங்களுக்கு அந்த சீக்ரஸி போகுது. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரை பைபாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ட்ரோன்ஸ். இந்த கேபிள் ட்ரோன்ஸில் இங்கே வந்து அந்த டேட்டா வந்து ஃபுல்லாக கேபிளில் தான் போகுது. அந்த கேபிள் வந்து நீங்கள் விட்ட இடத்துல இருந்து டோட்டலாக அது வானம் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் சொல்லலாம், அது நடுவில் வயர் இருக்கு, யாராவது வெட்டி விட்டாங்கன்னா, வெட்டி விடுறது தான். ஆனால் ரொம்ப வார் ஜோன்ல இப்போ இமயமலையிலலாம் அது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் ஈரான் யூஸ்ட் இட். ஈரான் வந்து ஹெஸ்போல்லா வந்து FPV யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணி தான் இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. அதனால தான் இஸ்ரேல் கோச்சிக்கிட்டு திரும்ப அட்டாக் பண்ணுறான். ஸோ அப்போ வந்து ஹெஸ்போல்லா வரைக்கும் இது யூஸ் ஆகிருக்கு. அதனால தான் இதை சொல்கிறேன். ஸோ இது ரெண்டு விஷயம். ஒன்று என்னன்னா, உங்களுக்கு HD வீடியோ கிடைக்கும். ரெண்டாவது என்னதுன்னா, ரேடியோ வார்ஃபேர், எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஏன்னா ஃபுல்லாக வயரில் தான் இங்கே வரப்போகுது. நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சைட்லேருந்து எடுக்க முடியாது. இது எக்ஸ்பிரஸ் ஆர்டிக்கல். இதை தான் வந்து இன்விசிபிள் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இன்விசிபிள்னு சொல்கிறாங்க, ஏன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 100 காமிகாசே ட்ரோனை நீங்கள் அனுப்புறீங்க. காமிகாசே ட்ரோன்ஸ் பறந்து வருதுன்னா அந்த ட்ரோன்ஸ்க்கு சிக்னல் வந்து இன்னொரு நாட்டிலேருந்து வந்துட்டு இருக்கோம்ல, அப்போ அது சுற்றி எலக்ட்ரானிக் சிக்னல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் ரேடார்ஸ்லாம் வச்சு லிசன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சிக்னல் காட்டிடும், 100 ட்ரோன் பறந்து வருது அப்படின்னு. ஸோ 100 ட்ரோன் பறந்து வருதுங்கிற டேட்டாவே இந்த மாதிரி சிக்னல் போகிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இந்தியா வந்து ஃபுல்லாக இடத்துலையும் இதை வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ட்ரோன் வந்தால் பார்க்கறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன் அனுப்புகிறப்போ ட்ரோன் வரதே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ரேடாரில் எதுவும் தெரியாது. ஏன்னா எல்லாமே வயரில் தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த வயரை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதுக்கு. ஸோ ஹெஸ்போல்லாவோட அஃபென்சிவ் UAS கெப்பாசிட்டி பிரைமர்லி பில்ட் அரௌண்ட் தி ஈரான் சப்ளைடு பிளாட்ஃபார்ம். ஸோ அபாபில், மொஹாஜர் அண்ட் ஷாயத் அப்படிங்கிற 3 சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. அபாபில், மொஹாஜர் அண்ட் ஷாஹெத்னா அது தெரியும். அபாபில்னா ஒரு பறவை. மொஹாஜர்னா என்னன்னு தெரியல. ஹெஸ்போல்லா ஹேஸ் ஆல்சோ adopted jamming resistant fiber optic FPV drones enabling operational heavily contest. ஸோ புரிஞ்சுச்சா, இது ஒரு டைப். ஸோ ட்ரோன் வார்ஃபேரில் என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் நம்ம இப்போது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிளியரா? அடுத்து வந்து இப்போ இவ்வளோ ட்ரோன் வார்ஃபேராக இருந்தாலும் இப்போ அடுத்து எல்லா நாடுகளும் என்ன ரெடி பண்ணும்? ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ணும். ஸோ மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமில் லீடிங் பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் US, ரஷ்யா அண்ட் இஸ்ரேல். இப்போ சைனா ஆஃப்கோர்ஸ் அண்ட் இந்தியா இஸ் கேச்சிங் அப். இந்தியா ஆல்சோ வி ப்ரூவ்ட் அவர் கெப்பாசிட்டி இன் சிந்தூர். ஆகாஷ் டியர் மூலமாக வி ப்ரூவ்ட்.
மிஷன் சுதர்ஷன் சக்கரால நம்மளும் ஒரு லீடிங் பிளேயரா வரணும்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து மிசைல் டிஃபென்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். ஒரு ரேடார் வந்து உங்க ஏரை வந்து மானிட்டர் பண்ணி ஏதாவது ஒரு மிசைல் வந்ததுன்னா அதோட டேட்டா எடுத்து உங்களுக்கு காட்டும். ஸோ இன் ரெஸ்பான்ஸ் டு இஸ்ரேல்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், லெபனான் ஹேவ் டெவலப்டு லேயர்டு கவுண்டர் ட்ரோன் ஆர்கிடெக்சர். ஸோ லெபனானும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இவங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு இஸ்ரேலும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, யூ நீட் அ ரேடார். இந்த ரேடார் என்ன பண்ணுன்னா சுற்றி எல்லா ஏர்லேருந்து உங்களுக்கு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணும். கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரேடியஸ் வந்து உருவாக்கும். இப்போ இந்த ரேடியஸ்க்குள்ளே எது பறந்து வந்தாலும் இந்த ரேடார் வந்து கண்டுபிடிச்சிடும். அந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு போகும், கண்ட்ரோல் யூனிட்டுக்கு. கண்ட்ரோல் யூனிட்லேருந்து என்ன ஆகும்னா, இந்த ஒரு மிசைல் வருதுன்னு தெரிஞ்சிச்சு, இல்லை ஒரு ட்ரோன் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இங்கேருந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லேருந்து ஒரு மிசைல் போய் இதை காலி பண்ணும். இது வந்து ஒரு கவுண்டர் மிசைலாகவும் போகலாம், ஆர் இங்கேருந்து ஒரு ட்ரோன் கூட போகலாம். எதுவாக வேணாலும் நீங்கள் அனுப்பி காலி பண்ணலாம். இதுதான் எல்லா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் யூஸ் பண்ண போகுது. ஸோ இஸ்ரேல் வந்து ஏஐ எனேபிள்டு அயன் ட்ரோன் ரேடர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. அயன் டோம் அப்படின்னு ஆல்ரெடி ஒன்று வச்சிருந்தாங்க அவங்க. அயன் டோம் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ கன்வென்ஷனல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆஃப் இஸ்ரேல தான் அயன் டோம்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ட்ரோனுக்கான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வந்து அயன் ட்ரோன் ரேடர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, ஏஐ எனேபிள்டு. ஸோ கைனட்டிக் நான் எக்ஸ்ப்ளோசிவ் டார்கெட்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நெட் கேப்சரும் இருக்குது. ஃபிசிக்கலாக ஒரு ட்ரோன் வருதுன்னா அந்த ட்ரோனை கேப்சர் பண்ணுறதுக்கு நெட் போட்டு கேப்சர் பண்ணுற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஆர் லேசர்ஸ் மூலமாக அட்டாக் பண்ணுற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஆர் ஹெரான் மாதிரி லாங் என்டியூரன்ஸ் சிஸ்டம்ஸும் யூஸ் பண்ணுறாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவுண்டர் ட்ரோனில் எப்படி வேணால் பண்ணலாம். நெட்டு போட்டும் கேப்சர் பண்ணலாம், இல்லை இங்கேருந்து ஒரு மிசைல் அனுப்பியோ இல்லை இன்னொரு கவுண்டர் ட்ரோன் அனுப்பியும் கேப்சர் பண்ணலாம். ஆர் லேசர் அட்டாக்ஸும் பண்ணலாம். ஸோ வார்ஃபேர் தர்போஸ் இஸ் இன்க்ரீசிங்லி பிகமிங் a test of industrial endurance, relentless technological adaptation. ஸோ வார்ஃபேர் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் என்டியூரன்ஸ், ஏன்னா கண்டினியூஸாக ட்ரோனை தயாரித்து கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரியல் சப்ளை செயின் உங்களுக்கு தேவை. வேர் சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எபிலிட்டி டு பில்ட், டெப்ளாய் அண்ட் கவுண்டர் தி ஃபாஸ்ட் எவால்விங் அண்ட் கண்டினியூஸ்லி ரீகான்ஃபிகர் ட்ரோன் சிஸ்டம்ஸ். ஆக்சுவலி இதுதான் கொஸ்டின். டிஸ்கஸ். உங்களுக்கு புரியுதா? யூபிஎஸ்சி இப்படி தான் கேட்குறான். வார்ஃபேர் இஸ் இன்க்ரீசிங்லி பிகமிங் அ டெஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் என்டியூரன்ஸ் அண்ட் relentless technological adaptation, where success depends on ability to build, deploy and counter fast evolving drone systems. Discuss. வார் வந்து இன்னைக்கு இதை நம்பி தான் போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான ஆன்சர் தான் இந்த எடிட்டோரியல்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து ட்ரோன்ஸ் ஆர் நோ லாங்கர் ஜஸ்ட் வெப்பன்ஸ் பட் வெரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் மாடர்ன் டே வார், ஷேப்பிங் ஹவு கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர். இது வந்து நீங்கள் டிஸ்கஷன் போடலாம். இப்போ பாருங்களேன், drones are no longer just weapons, but they are infrastructure of modern day war, shaping how conflicts are surveilled, fought, sustained and ultimately decided. Discuss. அப்படின்னு யூபிஎஸ்சி கேட்கலாம். எல்லாமே ஒரே கேள்வி தான் ஆக்சுவலி. இது வேற டெக்ஸ்ட், இது வேற டெக்ஸ்ட். இந்த மாதிரி அவன் என்ன வேணா கொடுத்து டிஸ்கஷன் சொல்லலாம். டோன் வார்ஃபேர்னு வந்துருச்சா, என் பதில் இதுதான். இதுதான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அது அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே டிங்கரிங் பண்ணி எழுதிடணும். அது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் எழுதக்கூடாது. கண்டென்ட் ஒன்று தான். நீ ட்ரோன் வார்ஃபேர்னு எதை கேட்டாலும் இந்த கண்டென்ட்டை வச்சு எப்படி டெலிவர் பண்ணுறது அப்படின்னு. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணோம்? ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிறப்பவே வந்து ஐ வாஸ் டிஸ்கஸிங். ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து நம்ம வந்து ஸ்கை ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணோம். நாகாஸ்திரா 1 அப்படிங்கிற ஒரு மிசைலை வந்து யூஸ் பண்ணோம். ஹேராப் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணோம். இஸ்ரேலோட ஹெரானும் நம்ம கிட்ட இருந்தது, ஹெரானும் நம்ம யூஸ் பண்ணோம். ஹெரான் ட்ரோன்ஸ், ஹேரோப் ட்ரோன்ஸ், நாகாஸ்திரா, ஸ்கை ஸ்ட்ரைக்கர், இதெல்லாம் வந்து இந்தியா யூஸ் பண்ண கவுண்டர் ட்ரோன்ஸ் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். ஸ்கை ஸ்ட்ரைக்கர், நாகாஸ்திரா, ஹேரோப், ஹெரான். ஹெரான்னா இதுதான் இங்கே இருக்கு பாருங்க, ஹெரான் சிஸ்டம்ஸ் இஸ்ரேல், அதுதான். ஸோ இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப க்ளோஸ் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் இருக்கு. கிளியரா?